அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் புதிய அமைச்சரவை சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே பதவியேற்றிருக்கிறார். முக்கியமாக பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காந்தகுமார் இணைகிறார். காந்தகுமார், புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது. யார் யாருக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார். இன்று காலை 10 மணி அளவில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு ஆரம்பமாகி தற்போது வரையில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதமராக ஹரிணி அமரசூரிய அவர்கள் பதவியேற்றதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டுள்ளார்கள். இதுவரையில் 2 தமிழர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்விலே பதவிகளை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். அதுபோல் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார். தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை புதிய நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அங்கு 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்பார்கள் என்று தெரிய வருகின்றது. இதில் 159 பேர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே ஏறக்குறைய இந்த 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 156 பேர் புதிய முகங்களாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெண்களின் பிரதிநிதித்துவம் 21ஆக இருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் அதிகமான பெண்கள் இடம் பிடித்துள்ளமை இந்த தேர்தலில் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. காந்தகுமார், நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. இலங்கையிலிருந்து தற்போது பத்திரிகையாளர் அருண் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அப்ப முதல் முறையாக புதுமுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதுமான பெண்கள் பிரதிநிதித்துவம் அதிகமாக படுத்தப்பட்டதுமான ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது. அதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. ஆமா, நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஒரு இடதுசாரி கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக இலங்கையில பதிவாகி இருந்த போதிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நாடாளுமன்றத்தை கலைச்சிருந்தாரு. இந்த நிலைமையில புதிய நாடாளுமன்ற தேர்தல் அண்மையில நடைபெற்று அதனூடாக 159 என்ற பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த 159 பேரும் மற்றும் ஜனாதிபதியின் இணைவாக உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. இதுல நாங்க உற்று நோக்குவோமானால் இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம், அதுவும் 150க்கு மேற்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தின் முன் அனுபவம் இல்ல புதிய உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனுபவமே கிடையாதவர்கள் தான் இந்த 150க்கு மேற்பட்டவர்கள். ஏறக்குறைய எஞ்சி இருக்கக்கூடிய 9 பேர் அல்லது 10 பேர் மாத்திரமே முன் அனுபவம் கொண்டு, அதுவும் குறுகிய கால அனுபவத்தை கொண்டவர்களா இருக்காங்க. இப்படி பார்த்தோம்னா அனைத்து உறுப்பினர்களுமே புதிய உறுப்பினர்கள் தான். ஜனாதிபதி உள்ளிட்ட ஜனாதிபதி ஆசனத்துக்கு ஜனாதிபதி புதியவர், பிரதமர் ஆசனத்துக்கு பிரதமர் புதியவர், அமைச்சு பதவிகளுக்கு அமைச்சர்கள் புதியவர்களா இருக்காங்க. இந்த நிலைமையில இன்றைக்கு அமைச்சரவை பதவியேற்றிருக்கு. இந்த நிலைமையில மீண்டும் பிரதமராக ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் உடனடியாக ஹரிணி அமரசூரிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு கொழும்பு மாவட்டத்தில் அதிக அளவிலான வாக்குகள் பெற்ற ஒரு வரலாற்றில் அதிக அளவான வாக்குகள் பெற்றவராக ஹரிணி அமரசூரிய தெரிவாகி இப்போது அவங்க மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. உலக வரலாற்றிலேயே முதல் பெண் பிரதமர் என்றதை ஸ்ரீமா பண்டாரநாயக்க இலங்கையில் பதிவாக்குனாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட மகள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருந்தாங்க. இப்ப 3வது பெண் பிரதமராக இவங்க அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க இந்திய வம்சாவளி தமிழர்களை நோக்குவோமானால் முதல் தடவையாக 3 இந்திய வம்சாவளி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 3 பெண்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலூடாக முதல் தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுலயும் சரோஜினி போல்ராஜ்
மலையக தமிழ் பெண் அமைச்சராக இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு கொண்டிருக்காரு. மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம். இவர் மலையகத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய, அதுவும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய மலையக மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடியவங்க. பெரும்பாலும் 90% அதிகமான சிங்கள மக்கள் வாழக்கூடிய பகுதியில இவர் போட்டி போட்டு 1,40,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அவர் இன்றைக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செஞ்சு கொண்டிருக்கார். அதே மாதிரி கலைச்செல்வி, அதே மாதிரி அம்பிகான்ற 2 பெண்களும் மலையகத்துல தெரிவாகி இருக்காங்க. இவங்களோட ஏனைய பிரதி அமைச்சு அல்லது ராஜாங்க அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் சந்தர்ப்பங்கள் இவங்களுக்கும் சில பதவிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படுது. அது தவிர்த்து வேறு எதுவும் பதவிகள் அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளும் இவங்களுக்கு வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுது. அதே நேரத்துல இந்த அமைச்சரவையில் 2 தமிழர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. சந்திரசேகரன் ஒருத்தரும் பிடிச்சிருக்காரு. அவரு மீன்பிடி சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அருண், நன்றி. பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. இலங்கை அமைச்சரவை தொடர்பான முக்கியமான அம்சங்களையும் கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். நன்றி திரு அருண், இணைப்பில் பேசியதற்கு.